வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா, கங்குவா படத்துடைய திரை விமர்சனம். இந்த படத்தை ஏன் ரசிகர்கள் குறை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு காட்சியுமே இல்லைன்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தை டைரக்ட் செய்த சிவா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும், தமிழ் டைரக்டர்களால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத மணிரத்னம் ஆகட்டும், டைரக்டர் சிவாவாகட்டும். மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வத்தை வேறு லெவலில் எடுத்திருப்பார். அதே போல் தான் டைரக்டர் சிவா அவர்கள் இந்த படத்தை மிக சிறப்பாக நமக்கு காமிச்சிருக்கார். ரசிகர் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விமர்சனம் பண்ணுறவங்களுடைய பதிவை பார்த்துட்டு என்றைக்குமே போயிட்டு படத்தை பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, இதனால் நிறையா படங்களை ரசிகர்கள் பார்க்க முடியாமல் போயிடுறீங்க. இன்னொன்று, அந்த விமர்சகர்களால் நிறைய நல்ல நல்ல டைரக்டர்களுடைய படங்களை அப்புறம் டைரக்டரை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். ஏன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் தன்னுடைய கதையை எடுத்து அதை மக்களுக்காக வேண்டி கொண்டு வரும்போது அவங்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கங்கிறத, வலிகள் கஷ்டங்கள்லாம் அனுபவிட்டுருப்பாங்க. அதை முதல்ல இந்த விமர்சகர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த படத்தில் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காருன்னே அப்படி சொல்லலாம். அதே போல் நடிகர் சூர்யாவாகட்டும், அப்புறம் கருணாஸ் ஆகட்டும், அப்புறம் நட்டி ஆகட்டும், அப்புறம் போஸ் வெங்கட் ஆகட்டும், அதே போல் படம் முழுக்க வரக்கூடிய அந்த சிறுவன் ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கதாபாத்திரத்தில் ரொம்பவும் தெளிவாகவும் நல்லாவும் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே போடுறாங்க, ஊர் 2 கொட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரிஞ்சு கிடக்கிற நாட்டை வச்சு ஒரு பகுதியை வச்சு இன்னொரு பகுதியை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட அந்த போராட்டங்களையும் வலிகளையும் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ட்டு சூர்யா கஷ்டப்படுற விஷயங்கள், அப்புறம் அந்த கடைசி டயத்தில் இந்த போரில் பாம்பை வச்சு வில்லு மூலமாக தாக்குறது, இது மாதிரி கற்பனைகள் நல்லா சிறப்பாக சிவா அவர்கள் செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். அதே போல் 2வது பாதியில் பெண்கள் அவங்கள வச்சு ஒரு சண்டைய காட்சியை சிவா அவர்கள் செஞ்சுருப்பார். அதை பார்க்கும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதாவது பெண்கள் வேலு நாச்சியார் போல் வீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டைரக்டர் சிவா அவர்கள் இந்த படத்தில் அருமையான காட்சிகள் மூலமாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையுடைய அப்பா தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி சாகும்போது அந்த குழந்தை காதில் தன் தந்தை சொல்லக்கூடிய விஷயங்களை வாங்கும்போது வாங்கிக்கிட்டு சூர்யா அவர்கள் கெட்டவர் தான் அப்படின்னு யூகிச்சுக்கிட்டு அந்த குழந்தை சூர்யாவை தாக்குறதும், அதுக்கப்புறம் சூர்யா அந்த குழந்தை மேலே காட்டக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்துகிற சீனாகட்டும், ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகாக எடுத்திருப்பார் டைரக்டர் சிவா அவர்கள். பாசங்களை கட்டி போடுறதுல சிவாவோடைய டைரக்ஷனை அடிச்சிக்கவே முடியாது. அதை இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருக்காரு. கிளைமேக்ஸில் சூர்யா அந்த குழந்தை சின்ன குழந்தை இறந்து போயிடுது. அப்போக்கெல்லாம் சூர்யா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் முதல்லே அந்த குழந்தைகிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு. என் மக்களை காப்பாற்றிட்டு உன் கையால் தான் சாவேன், உன் அப்பாவே கொன்னதுக்கு இறந்ததுக்கு காரணமாக இருந்த எனக்கு உன் கையால் தான் சாவும் அப்படின்ட்டு டைரக்டர் நம்ம சூர்யா அவர் சொல்லுவார். ஆனால் கடைசியில் அந்த குழந்தை சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் உயிரை விட்டுரும் அந்த குழந்தை. அப்போங்கள சூர்யா சொல்லுவார், எவ்வளோ காலமானாலும் நான் உன்னுடைய கையால் தான் நான் மரணிப்பேன், அதுக்கு எத்தனை ஜென்மம்னா நான் எடுத்து வருவேன் அப்படின்ட்டு சூர்யா சொல்லுவார். அதுக்கப்புறம் கார்த்தியோட என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே 2024க்கு வந்துடுறாங்க. அப்போயும் சூர்யா வராரு.
அப்பயே வந்துட்டு அதே குழந்தை வருது. கார்த்தியும் வராரு. கார்த்தி வந்துட்டு தன்னுடைய அப்பாவுக்கு வந்துட்டு கொல்லி வைக்கும்போது சொல்லுவார், கங்குவாவை கொன்னுட்டு தான் நான் வந்துட்டு இந்த அரியணையில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கார்த்தி அவர்கள் வந்துட்டு அந்த 1070 காலங்களில் வந்துட்டு ஆட்சி கட்டில் உட்காந்தாரா? சூர்யா அவர்கள் வந்துட்டு எப்படி மரணித்தார்? இப்போ வந்துட்டு மறுபடியும் கார்த்தி வந்திருக்காரு, குழந்தை வந்திருக்குது. குழந்தைக்கு கொடுத்த வாக்கை வந்துட்டு சூர்யா வந்துட்டு நிறைவேற்றுவாரா அப்படின்னு 2ஆம் பாட்டை வந்துட்டு தொடக்க புள்ளியாக வந்துட்டு முடிச்சிருக்காரு டைரக்டர் சிவா. அதனால் வந்துட்டு 2ஆம் பாகம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நன்றி, வணக்கம்.